ஸ்டுடியோ வுட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு பிரபல திரைப்பட நடிகர் சத்யராஜ் அவர்கள் மிக சிறப்பான நடிகர் மட்டும் இல்லை, ஒரு வில்லனா திரைத்துறையில் அறிமுகமானவர், கதாநாயகனாக வலம் வந்தது மட்டும் இல்லாமல் அரசியல் மேடைகள்லையும் அவர் அரிய கருத்துக்களை ரொம்ப அழகான முறையில் கலகலப்பாக பேசி பலரையும் சிந்திக்க வைப்பார். அப்படிப்பட்ட சத்யராஜ் மனசுக்குள்ளே யாருக்குமே தெரியாத ஒரு மிகப்பெரிய சோகம் ஒளிஞ்சிருக்கு. அந்த சோகத்தையும் கஷ்டத்தையும் வெளிக்காட்டாமல் வெளி உலகத்தில் வாழ்ந்து வர்ற சத்யராஜ் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். அவர் அவருடைய மனைவி 4 வருஷமாக கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு. அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிற மனைவி மகேஸ்வரிக்கு இவர் ஒரு தாயை போல் இருந்து கவனித்து வர்றாரு. சிங்கிள் பேரண்டாக இருந்து எங்கள் குடும்பத்தை கவனித்து வர்ற எனது தந்தை சத்யராஜ் அவர் ஒரு பெரியார், மிகச்சிறந்த ஒரு குடும்ப தலைவர்னு சொல்லி ஒரு நெகிழ்ச்சியான பதிவை சத்யராஜுடைய மகள் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் போட்டது தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இவ்வளவு பெரிய சோகத்தில் இருக்கிறாரா சத்யராஜ், இதை அவர் வெளிக்காட்டவே இல்லையே. அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் இந்த செய்தியை வெளியிடலைன்னா இப்படி ஒரு கஷ்டம் சிரமம் அவருக்கு இருப்பது நமக்கு தெரியாமையே போயிருக்குமேன்னு சொல்லி பலரும் மிக வருத்தத்தோடு அந்த சத்யராஜுடைய மனைவிக்கு எப்படியாவது குணமடையணுங்கிற பிரார்த்தனையை வைக்கிறாங்க. அந்த சத்யராஜுடைய மனைவி மகேஸ்வரிக்கு என்ன கோளாறு? அவங்க 4 வருடமாக இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னா, இந்த 4 வருடமாக இவரை பராமரிக்கிற வேலைகளை கணவராக இருக்கிற சத்யராஜ் அந்த மனைவிக்கு ஒரு தாய் போல் இருந்து பார்க்குறது தான் ஆச்சரியமான அபூர்வமான ஒரு செய்தியாக இருக்குது. அந்த மகேஸ்வரிக்கு ஸ்பெக் டியூப் மூலியாக தான் உணவு உள்ளே போயிட்டுருக்குது. இந்த நிலையில் அவங்க முழுமையாக கோமாவிலே இருக்கிறாங்க 4 வருடமாக. ஆனால் கூடிய விரைவில் இவங்களுக்கு ஒரு உடல்நிலை தேறி பழைய நிலைக்கு வந்துடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு சத்யராஜ் மட்டும் இல்லாமல் அவருடைய மகளும் அந்த திவ்யா சத்யராஜும் இருக்கிறாங்க. இவங்களுடைய நம்பிக்கை நிறைவேறுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும், எப்படியா இருந்தாலும் தன்னோடு வாழ்ந்த தன்னுடைய மனைவியை அவள் இயலாத ஒரு சூழ்நிலையாக கோமா ஸ்டேஜில் போனாலும் அந்த உயிரை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி திரைப்படத்துறையில் இருந்து எல்லாரையும் சிரித்து வச்சு கலகலப்பாக ஒரு மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நடிகராகவும் இருந்துக்கிட்டு பல மேடைகளில் பொதுவாழ்வு பிரச்சனை, சமூக பிரச்சனை, சமூக நீதி, சுயமரியாதை கருத்துக்களையெல்லாம் ஆழமாக வெளிப்படுத்திக்கிட்டு தன் வீட்டில் இருக்கிற சோகத்தை வெளிக்காட்டாமல் வாழக்கூடிய இந்த சத்யராஜ் ஒரு தியாக புருஷன் அப்படின்னு சொல்லி திரைத்துறையினர் இன்றைக்கி அவரை மனதார பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய சோகத்தை சுமந்து இருக்கக்கூடிய சத்யராஜ் இதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டாமல் இவரால் எப்படிப்பா இருக்க முடியுது? இவர் தாயா உண்மையிலேயே வாழ்க்கையிலையும் ஒரு நடிகர். தன்னுடைய உண்மை நிலையை வெளிக்காட்டாமல் இவருக்கு நடிக்க தெரியுது பார்த்தியான்னு சொல்லி இவரை பலரும் ஒரு பக்கம் பாராட்டினாலும் இவர் மேலே பெரிய அனுதாபத்தையும் தங்களுடைய ஒரு இரக்கத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருடைய பிரார்த்தனை சத்யராஜ் அவர்கள் பெரியாருடைய கொள்கைகளை உடையவராக இருந்தாலும் இவருடைய ரசிகர்கள்லாம் இந்த சத்யராஜுடைய மனைவிக்கு பூரண சுகத்தை இறைவன் கொடுக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையும் வேண்டுகோளையும் வைக்கிறாங்க. திரைத்துறையில் உள்ள நண்பர்களும் இப்படியே அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. நம்ம இந்த ஸ்டுடியோ வுட்ஸ் தமிழ் மூலமாகவும் சத்யராஜ் அவருடைய மனைவி மகேஸ்வரி அவர்கள் கூடிய விரைவில் நலம் பெற்று பழைய நிலைக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற ஒரு பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற உண்மையான அரசியல் நிகழ்வுகள்
கலை நிகழ்வுகள், நாட்டு நடப்புகள் உங்களுக்கு உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர, இதுவரை நம்ம ஸ்டுடியோ வுட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி.